Praise the Lord. Hallelujah. மூணாவது நாள் இந்த சுத்திகரிப்புக்கு எத்தனை பேர் ஆயுதத்தோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் உபவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? Praise the Lord. Praise the Lord. இந்த மூணாவது நாள் சுத்திகரிப்பு நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக பலன் உள்ளதாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படியாக நீங்கள் விசுவாசித்து உட்கார்ந்து கொண்டிருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்க, உன்னிப்பாக கவனிங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன நீ சொல்ல சித்தமா இருக்கிறீர், அதை இந்த நாளிலே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நான் கேட்டு ஆண்டவரே, ஒரு வார்த்தையை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், கீழே தரையில போட மாட்டேன் ஆண்டவரே. அது எல்லாத்தையும் நான் கேட்டு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுவேன், நடப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்க உள்ளத்தை ஒரு மென்மையா ஆக்கிக்கோங்க. ஒரு சின்ன குழந்தையை போல ஆக்கிக்கோங்க. நல்ல நிலமாக மாற்றிக்கொள்ளுங்க. பேசலாம். கட்டளை நிச்சயமாக நூறத்தனையான பலன் நம்மளுக்கு கட்டளையிட்டு கொடுப்பாங்க. நூறத்தனையான பலன் என்று நான் சொல்லும் போது வெறும் இன்மை கருத்ததான காரியங்களை மாத்திரம் நம்ம என்ன பண்ண வேண்டாம், எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். அப்படின்னா நமக்கு நிறைய இது வரும், அந்த சம்பத்து வரும், அந்த சாலரி வரும், நமக்கு அது வரும், இது வரும் அப்படின்றத மட்டும் என்ன பண்ணி கொண்டிருக்காதீங்க, சிந்தித்து கொண்டு இருக்காதீங்க. எது மெய்யானது, எது முக்கியமானது, அதை எதிர்பார்க்க. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன், அது என்ன தெரியுமா, உன் வாழ்க்கையை மாற்றுகிறது தான் பெரிய காரியம். பேசலாம். ஏன்னா நம்மளால மாற்றிக்கொள்ள முடியல. நிறைய காரியத்துல கஷ்டப்படுறோம். நான் விடணும்னு தான் நினைக்கிறேன்க்கா, நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன்க்கா, நான் என்ன பண்ணக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன்க்கா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இது செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அது செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ண முடியல, அதை விட்டு விலக முடியல. ஆகியனாலதான் கர்த்தர் என்ன சொன்னாரு, இந்த 3 நாள் உபவாசத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மறுபடியும் நம்ம முதல் நாள் படிச்சது போல யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசிரியத்தை கூறுங்கள். விசேஷித்த ஆசிரியத்தை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Praise the Lord. Hallelujah. வந்துருவாங்களா? சரி. எனக்கு யாரும் மிஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு ஆசை. ஏசியன்களை காணும், இன்னும் பகுப்பாங்க பசங்களை காணும். சரி, ஃபோன் பண்ணி சொல்லுங்க, சீக்கிரமா வர சொல்லுங்க. எதுக்குன்னா, யாரும் நம்ம ஆட்கள் யாருமே என்ன ஆகக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. Praise the Lord. ஏன்னா கர்த்தர் இது எல்லாத்துக்கும் இலவசமா கொடுத்திருக்கிறார். Praise the Lord. ஹவுசிங் போர்டுல இலவசமா எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்கன்னா டைம் பார்ப்பீங்களா? கியூ வரிசை வெட்கம் மானம் ஏதாவது பார்ப்பீங்களா? எதுவுமே பார்க்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், முந்தி அடிச்சுட்டு போய் சீட்டை போடுறதா, லஞ்சம் கொடுறதா, என்ன வேணா பார்த்து முடிஞ்சது. பிறகு பார்த்தாது ஊழியர்கிட்டே இருந்து அக்கா சீட்டை போட்டுருக்கா, கண்டிப்பாக எனக்கு ஒன்றும் ஜெபம் பண்ணுங்கக்கா, எனக்கு ஒன்றும் ஜெபம் பண்ணுங்கக்கா, என் பிள்ளைங்க 2 போட்டுருக்கு, அவங்களுக்கும் ஒன்றும் ஜெபம் பண்ணுங்கக்கா, எல்லாமே இருக்கா. அப்போ அக்கா 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 அக்கான்னு சொல்லி அந்த 1000 சீட்டை போட்டு 1000 சீட்டை எங்களுக்கு கொடுத்தாலும் தோற்றம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை விட மேலான என்னது சீட்டு உங்களுக்கு இங்கே ஃப்ரீயா ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. என்னது, கர்த்தருடைய பர்வதத்திலே நீங்க என்றென்றும் தங்கி தரிக்கிறதான ஃப்ரீ பட்டா நாங்க கொடுத்துருக்காரு. தெரியுது உங்களுக்கு வேண்டாம், வேண்டாம் தானே, வேண்டுமா வேண்டாமா? அப்பனா இந்த நேரத்துல ரொம்ப என்னவா இருக்கு, கவனமா இருந்து கர்த்தரோட வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளே ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாள் உபவாச நாளை நம்ம நியமிக்கிறோம். ஆனா அது பரிசுத்தமா இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ண வேண்டும், சோதித்து அறிய வேண்டும்.
இன்னைக்கு நிறைய பேர் உபவாசத்தோட வந்திருக்கீங்க. இது உபவாச நாள் என்று நியமித்து வந்திருக்கிறீங்க. உங்க அக்கா அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கீங்க? சாப்பிடாம வந்திருக்கீங்க. ஆனா அது பரிசுத்தமான நாளா இருக்கிறதா? அப்ப அந்த உபவாச நாளை நீங்கள் எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவும் என்ன பண்ணப்பட வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக, கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். உனக்கு பிரியமானதை நீ செய்யக்கூடாது. உனக்கு உகந்த காரியங்களை நீ பேசக்கூடாது. இந்த நேரம் கர்த்தருக்கு என்ற நேரம் என்று ஒதுக்கி விட வேண்டும். ஏன்னா வருஷம் முழுசுல 3 நாள், அதில் இந்த கொரோனா வந்ததுல சுத்தமாவே கூடுகையே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் 3 நாள் வந்து சாயந்தரம் மட்டும் கொடுத்திருக்காரு. அந்த நேரத்துக்கு கூட நம்மளால பிரதிஷ்டப்படி அதை வந்து விசேஷப்படுத்தி வர முடியவில்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் நம்ம எப்படி சுத்திகரிப்பார்? நம்முடைய உபவாச நாள் என்னவா இருக்கிறது? இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே கரைப்பட்டதாக காணப்படுகிறது. நம்முடைய உபவாச நாள் என்ன ஆகவில்லை? பரிசுத்தமாய் காணப்படவில்லை. உங்களுடைய ஆயுசு நாட்களிலே, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த எச்சரிப்பை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன என்று சொல்லி, என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு உபவாச நாளை நியமிப்பேன் ஆகில் அது எப்படியாக இருக்க வேண்டும்? பரிசுத்த உபவாச நாளாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன கட்டளைகளின்படியே அது இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் நான் ஓடி வர வேண்டும். ஆதி நாட்களிலே இங்கே ஒரு உபவாச ஜெபம் நடக்கும். தீராத பிரச்சனை ஜெபம், அதுக்கு ஒரு உபவாச ஜெபம் நடக்கும். ஷார்ப்பா 8 மணிக்கு அங்க டான் அடிக்கும் போது என்ன பண்ணிடுவாரு? கதவை சாத்திடுவார். நீ பள்ளிப்பாளையத்திலிருந்து வந்தாலும் சரி, கொமர்பாளையத்திலிருந்து வந்தாலும் சரி, பாண்டிச்சேரியிலிருந்தே வந்தீங்கன்னாலும் சரி, இந்த ஜபத்துக்குரியதான மகிமையும் மரியாதையும் உங்களுக்கு தெரியலன்னா அந்த ஜபத்துக்கு நீ வர்றதுக்கே லாய்க்கு இல்லை. கர்த்தர் உன் ஜபத்தை கேட்கவே போகிறது கிடையாது. உன் பட்டினி வீணு, உன் ஜபம் வீணு, உன் நேரம் வீணு. அதனால நீ வரவே வராது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், அந்த நாளிலே பால் உண்கிற குழந்தைகளை முதற்கொண்டு, வயோதிகர்களை முதற்கொண்டு 7:45 வயது கூட்டிட்டு விளையாடுவாங்க. அன்றைய ஆசீர்வாதங்கள் பயங்கரமா இருந்துச்சு. அற்புத அடையாளங்கள் பயங்கரமா இருந்துச்சு. தீராத பிரச்சனைகள் எல்லாம் என்னவா இருந்துச்சு? அற்புதமா தீர்ந்து போச்சு. Praise the Lord. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன். எப்படி நீங்க கனப்படுத்த போறீங்க? நேற்று எலி பாஸ்டர் சொன்னாரு, ஆண்டவருக்கு எத்தனை பேர் ஆலோசனை சொல்ல போறீங்கன்னா ஏதாவது நல்ல சொல்றீங்க. கர்த்தருக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. கர்த்தருக்கு நம்ம என்னமே செய்ய முடியாது. அவருக்கு எந்த லாபத்தை நம்ம கொடுக்கவே முடியாது. எதை செய்தாலும் அது நம்முடைய லாபம் தான். நீ பாவம் செய்யாதிருப்பாய், ஆனால் நீ பிழைப்பாய். நீ கர்த்தர் கனப்படுத்துவாய், ஆனால் நீ கனப்படைவாய். நீ கர்த்தருக்கு உத்தமமாய் இருப்பாய் என்று சொன்னால் நீ உயர்த்தப்படுவாய். எல்லாமே யாருக்கு தான் லாபம்? நமக்கு தான் லாபம். நீ கர்த்தரை கனப்படுத்துவாய், ஆனால் கர்த்தருடைய கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச நாளை இப்பொழுது உங்கள் இருதயத்திலே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுது. ஆண்டவரே, நான் ஒருவேளை இந்த நேரத்தை கொஞ்சம் நான் தள்ளி வந்துட்டு, ஆண்டவரே நான் என்னை நான் திருத்திக் கொள்கிறேன். நம்மளுடைய நான் என்ன பண்ணிடுவேன்? நான் மாறிடுவேன் என்பதை கோபமா இருக்காதீங்க. அதுக்கப்புறமா பரிசுத்த நாள் உபவாச நாளை, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஏன்? கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்து விட முடியாது. வழியிலே குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு என்ன பண்ண வேண்டுமா? அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய வேண்டும். அதுதான் பரிசுத்த என்னது? பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் விசேஷித்த ஆசரிப்பு. அதுதான் விசேஷித்த ஆசரிப்பு. விசேஷித்த ஆசரிப்பு என்ன தெரியுமா? அவரோட பாதங்களை முத்தம் செய்து விடுகிறது. அவரோட கோபம் நம்ம பேர் மூடாதபடிக்கு என்ன பண்ண வேண்டும்? அவர் பாதங்களை முத்தம் செய்து என்ன பண்ண வேண்டும்? பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் பார்ப்பார். என்ன பண்ணுவது? நீ உன்னைத்தானே தாழ்த்து நிமித்தமாக உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? இரக்கம் காட்டுகிறேன். நீ உன்னை உணர்ந்து கொண்டபடினாலே உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? மன்னிப்பை அருள்கிறேன். அல்லது எத்தனை பேரு இந்த நாளில் மனஸ்தாபத்தோடு இருக்கிறீங்க? நிச்சயமா என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும்.
நான் இவ்வளவு செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அப்படியே என்ன பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும். கர்த்தர் நினையாத இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நிறைய பேர் பாவமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? உண்மையா சொல்லுங்க, தெளிவா. எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு வேணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எனக்கு சுத்த மனசாட்சி வேணும்னு விரும்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவருக்கு முன்னால பரிசுத்தமானது ஒன்றுமே கிடையாது. அவருடைய சந்நிதிக்கு முன்னால திமிரா நடக்கிறதுக்கான மிகுந்த பரிசுத்தமான யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினாலே என்ன பண்ணுவோம்? விசேஷித்த ஆசீர்வை கூறுங்கள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறதான ஆசீர்வை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப இருக்கிற கட்டத்துல, இப்ப இருக்க உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல, இப்ப இருக்கிறதான சூழ்நிலையில நீங்க போய் தேசத்தை ஜனங்களாக கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. ஏன் கூப்பிட முடியாது? உனக்குள்ளாக அந்த விசேஷித்த ஆசரிப்பின் வல்லமை இல்லை, அந்த சுத்திகரிப்பின் வல்லமை இல்லை. தேவாதி தேவனுடைய பரிசுத்தத்தின் என்னது மகிமை, அந்த எதிரொலி இல்லை. அப்ப நீங்க எப்படி போய் பூமியின் ஜனங்களை கூப்பிட முடியும்? மூப்பர்களை எப்படி கூப்பிட முடியும்? நீங்க இந்த ரெண்டு காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க தைரியமா போய் கூப்பிடலாம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஜன கூட்டத்தை திரளாய் சேர்த்து குவிப்பார். உங்க பின்னால நீங்க கூப்பிடுறவங்க எல்லாம் ஓடி வருவார்கள். அதற்கு முன்பதாக நீ ஆயத்தமாய் பரிசுத்தம் அடைய வேண்டும். பேசலாம். ஏசாயா, அதுக்கு முன்னாடி எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார்? அப்புறம் கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த இருதயம் திருக்கும் கேடும் உள்ளதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுது? இங்கே வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் இருதயத்தை உருவாக்கும் போது திருக்கு கேடாவே உண்டாக்குனாரா? திருக்கு கேடு உண்டாக்குனாரா? சந்தேகமா இருக்கா? எஸ்ஆர் நோ ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்ல. அப்ப ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது? இருதயமே எல்லாத்துக்கும் மேல திருக்கு கேடு உள்ளதா இருக்கிறது. ஏன்னா ஆதியாகமத்துல பார்க்கிறோம், கர்த்தர் உருவாக்குறதான ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்னன்னு சொன்னாரு? நல்லதென்று கண்டு. அதுவும் இந்த மனுஷனை உருவாக்கும் போது என்னவா முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறார். அப்பா வேலை எல்லாம் முடிஞ்சது. ஏன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு? பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்படி உருவாக்குனதான இருதயம் எப்படி திருக்கு கேடுமாய் போனது? கர்த்தர் மனிதனுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். என்னன்னா, அவருடைய செய்கைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து தேவாதி தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். அவனோ உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். அந்த ஞானத்தை வைத்து தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக செயல்களையும் தெய்வீக வழிநடத்தல்களையும் அவருடைய அனந்த ஞானத்தையும் அவன் அறிந்து கொள்கிறதுக்கு அதை செலவழிக்காமல் என்ன பண்ணா? உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். பாபேல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவன் என்ன சொல்றான்? தேவனே நான் போய் ரீச் பண்ணுவேன். எதை கட்டி? இந்த கோபுரத்தை கட்டி. கொஞ்சம் கட்டட வேலை கட்டிக்கிட்டான், அவ்வளவுதான். அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? கட்டடம் கட்டுறதுக்கு நல்ல ஒரு
கோபுரம் கட்டுறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்த உடனே இந்த ஞானம் கோபுரம் கட்டுற ஞானத்துல, இந்த பெருமை இருக்கிறதான ஞானத்துல கோபுரம் என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால் மன பெருமை. மண்டை ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. பெருமை, ஏகப்பட்ட பெருமை, எல்லாருமே தன்னோட தாழ்த்தி அப்படின்ற கனம் ஏறின உடனே அவனுக்கு தெரியல, ஏப்பா இந்த கட்டடம் கட்டுற கலையை உனக்கு ஆண்டவர் தான் பிச்சையா போட்டிருக்காருன்னு தெரியாம இந்த கட்டடம் கட்டுற கலையை வச்சு நான் என்ன பண்ணுவேன், தேவன் இருக்கிற இடத்துக்கே நான் போவேன் அப்படின்னு சொன்னானா? முடியுமா? முடிஞ்சுதா? இல்ல. என்ன நடந்துச்சு? உன்னை விட நான் ஞானின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு சின்ன காரியம் செஞ்சாரு. பாவம், அவன் கோபுரம் என்னாச்சு? கோபுரம் விழுந்தாலும் பரவாயில்ல, சரி இன்னொரு கோபுரம் கட்டிக்கலாம். எல்லா ஜனமும் உலகத்துல என்னவா இருந்தாங்களாம்? ஒரே பாஷையை பேசிக் கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு பற்பல பாஷைகள் வந்துருச்சு. இவன் சொல்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் சொல்றது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. கடைசியில கல்ல கொண்டாங்க, சிமெண்ட் கொண்டாங்க, சிமெண்ட் கொண்டாங்க, இரும்பு கொண்டாங்க, நெருங்கல் சண்டை ஆயிடுச்சு. கர்த்தருக்கு மிஞ்சி ஞானி நம்ம நினைக்கவே கூடாது. நம்முடைய பரிசுத்தம் தான் மிஞ்சினது நினைச்சுக்க கூடாது. வாக்குவாதம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் இந்த இருதயம் திருக்கும் கேடு உள்ளதான் மாறி போயிடுச்சு. ஊழியத்தினுடைய மேன்மையை தெரியாதவர்கள், விசுவாச வாழ்க்கையினுடைய மேன்மையை தெரியாதவர்கள், இதனுடைய தியாக பாதையை அறியாதவர்கள் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் இந்த காலத்தில் செல்லுபடி ஆகாது. ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். அது என்ன மாதிரி உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. நித்தியம் என்கிறதுக்கு மீனிங் என்ன? காலத்துக்கு காலம் மாறுறதா, இல்ல டைமுக்கு டைமுக்கு வேற மாதிரி ஆகுறதா? நித்திய உடன்படிக்கைன்னா அது போல் எப்போதுமே அந்த ஒரு உடன்படிக்கை தான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவருடைய வழிகள் நித்தியமானவைகள், அவருடைய போதனைகள் நித்தியமானவைகள், அவருடைய பரிசுத்தத்தின் வழிகள் எல்லாம் நித்தியமானவைகள். நீ பரிசுத்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மனத்தாழ்மையா நடந்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய இருதயம் தாழ்ந்துதான் இருக்க வேண்டும். யாருக்கு? கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தர் கனப்படுத்துறதான பாத்திரங்களுக்கு முன்பாக. உன்னை நடத்துகிறதான காரியங்கள் கஷ்டமா இருந்தாலும் கூட இது என் தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகள் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அந்த இருதயம் நல்ல நிலமாக இருக்கும். அந்த இருதயம் நூறத்தனையான பலனை கொடுக்கும். அது இல்லாமல் அதுக்கு வாக்குவாதம் செய்து, அதுக்கு வேற விதமான காரியங்களை பேசி, அதற்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற இருதயம் திருக்கும் கேடும் உள்ள இருதயம். எல்லா அவயவங்களை பார்க்கிலும் மோசமான அவயமா படிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, என்ன பயங்கரமா போட்டிருக்காங்க. The heart is deceitful above all things and desperately wicked. மகா திருச்சு கேடாமா. அதை என்ன பண்ணவே முடியாது, திரும்பி தேர்க்கவே முடியாது. அதை அறியத்தக்கவன் யார்? சாலமோன் ஞானி சொல்றாரு, 1000 பெண்களோட ஒரு உலகன மனுஷன். அவர் சொல்றாரு, அம்மா நீ இந்த பொம்பளைகளோட இருதயத்தை என்னால் அறியவே முடியல. என்னது? ஸ்திரீகளோட இருதயத்தை என்ன பண்ணிக்க முடியாதா? அறிய முடியல. அவரோட மிகுந்த ஞானத்திலேயே அறிய முடியல. அவ்வளோ ஆழமானதான். வெளியாகவும் அன்பா பேசுவாங்க, வெளியே அப்படியே அன்பா தாரத்தாரே பண்ணிட்டு விடுவாங்க, ஆக்கி கொட்டுவாங்க, பணிவிடையா செய்வாங்க. ஆனா அவர்கள் இருதயமோ எப்படி இருக்குது? மகா ஆழமா இருக்கிறது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி இந்த ஆழங்களுக்குள்ளே புழங்கிதான் விழுகை உன்னோட வாழ்க்கையிலே வருகிறது. வெளியளவில் நீ வேஷத்தாரியாய் நீ சேவை செய்கிறது, வெளியளவில் வேஷத்தாரியாய் கர்த்தரை துதிக்கிறது, வெளியளவில் கர்த்தருடைய பாடல்களை பாடுகிறது, வெளியளவில் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்கிறது, வெளியளவில் விசுவாச வைராக்கியமாய் இருக்கிறது. ஆனால் உன் இருதயமோ திருக்கும் கேடு உள்ளதாக இருக்கிறது. மாறுபான காரியங்களை திருச்சி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதை உற்று பார்க்கிறார். கர்த்தருக்கு ஏதாவது கோபம் உண்டாகும், மன வெறுத்து போகிறாரு.
என்ன பண்றாரு? நோவாவோட காலம் வரைக்கும் பொறுத்து வராரு. கடைசியில் என்ன சொல்றாரு? இந்த மனுஷனை உருவாக்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? மனஸ்தாபப்படுகிறேன். தேவாதி தேவனை உருவாக்குறதான கர்த்தரை சிருஷ்டிக்கிற மனஸ்தாபப்பட வைக்கிறதான அளவுல என்ன ஆயிருக்கு? அவரையே டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஏன் உத்தமமா நடக்கல? இங்க ஒரு பேச்சு, காம்பவுண்ட் விட்டு வெளியே போன ஒரு பேச்சு, இங்க இதெல்லாம் என்னுடைய பாக்கியம் சொல்றது, வெளியே போட்டு இதெல்லாம் என்னுடைய சாபம் சொல்றது. கர்த்தர் பார்க்கிறார். என்ன சொல்றாரா? ஆண்டவர் என்ன பண்றாரு? அடுத்த வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும். பார்த்தீங்களா? ஆண்டவர் சும்மா வெளியில வர கண்ணில பார்த்துட்டு என்ன பண்ற ஆள் கிடையாது, என்ன பண்றவர் கிடையாது. நிறைய பேர் அப்படியே இந்த வேலை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துக்கு முன்னாடி போய் நிற்பாங்க பாருங்க. எப்படி? சார் நீ சொல்றபடியெல்லாம் சரி சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், எது எடுத்தாலும் ஓகே சார், அப்படி இப்படி வேலை கிடைக்கணும் அப்படிப்பாங்க. ஆனா அவங்க இறுதியில பாதி வருஷம் கொடுத்தா பரவாயில்ல, இத்தனை கூட்டு போட்டு கொடுக்காம விட்டுருவானோ என்னோ தெரியாது. உள்ளதான் அந்த வாய்ஸ். இந்த வாய்ஸ் எப்படி இருக்கு? கொடுக்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ பண்ணி இத்தனை கூட்டு போட்டு பெரிய இவன் நினைச்சுக்கிறான். இவன் வேலை கிடையாதா? வேற கம்பெனிக்கு போறேன். அதே அது திரும்பி போன் பண்ணி அந்த தம்பி 11 மணிக்கு நாளைக்கு வா, ஓகே சார் வந்துடுறேன் சார். 10:30 போயிட்டு என்ன பண்றது? திருப்பி விழுப்பாங்க ஜெர்மனுக்கு 10 மணிக்கு கூப்பிட்டு திருப்பி போயிட்டு எப்படி இறுதியம் மாறுகிறது பார்த்தீங்களா? திருப்பி எப்படி கொடுத்துட்டா ஏதோ பரவாயில்ல பாதி கொடுத்துட்டான். அதையும் நல்லா சொல்லுறாங்க. இந்த திருக்கும் கேடான இருதயம் கர்த்தருடைய ஜனத்திற்குள்ளாக இருக்கவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறதான பரிசுத்தர். நீ பேசுகிறதான ஒவ்வொரு இருதயம், நீங்க எண்ணுகிறதான ஒவ்வொரு இருதயத்தின் தோற்றத்தையும் கர்த்தர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ வெளியே பேசுற பேச்சை என்ன பண்ண முடியாது, மக்கள் அறிய முடியாது உள்ள என்ன இருக்குன்னு. ஆனா கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். ஆராய்ந்து அறிஞ்சு சும்மா உட்கார தேவன் கிடையாது. அவர் என்ன பண்றாரு? அவனுடைய செயல்களுக்கு தக்கதாக பலனை கொடுக்கிற தேவன். காயின்னு சொல்றாரு, நீ நன்மை செய்திருந்தா உனக்கு மேன்மை இல்லையாப்பா? ஏன் கோபப்படுத்திட்டு இருக்க? உன் இருதயத்துக்குள்ள எதுக்கு திருக்கு கேடு? உன் சொந்த சகோதரனுக்கு எதுக்கு இந்த மாதிரி படிய வாங்கின? எதுக்கு அவன் ஜீவனை நீ எடுத்த? நான் உன்னை நிராகரிச்சேன், நான் உன் வழியை அங்கீகரிக்கல. எனக்கு தான் உன்னோட வழி வந்து என்ன வச்சு அவன் மரியாதையா இருந்ததுன்னா நான் எடுக்கலாம். அவன் என்ன உன்னை பண்ணான்? அவனை நான் ஏற்றுக்கொண்டதுனாலே, அவன் உத்தமனாய் நடந்து கொண்டதுனாலே, அவன் எனக்கு பிரியமாய் இருந்ததுனாலே உனக்கு எதுக்கு இவ்வளவு வைத்திருச்சு? கொலை செய்யத்தக்கதாக உள்ளத்திலேயே ஆராய்ந்து பார்க்கிறான் ஆண்டவர். காயின் நல்லவன் கிடையாது. நீ செலுத்துற பலி எனக்கு விருப்பமே கிடையாது. என் சன்னிதானத்துக்கு வந்ததை எனக்கு விருப்பமே கிடையாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உள்ளத்திலேயே ஆராய்ந்து அறிகிற பரிசுத்தர். அவனுடைய கிரிக்கு தக்கதான பலனை கொடுக்கிறார். என்னத்துக்கு பயப்படுங்க? நான் எப்பவுமே என்னோட வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நீ வெளியில நான் கோபத்தை அடக்கிறேன் இல்ல, நான் கோபத்தை அடக்கிறேன் இல்ல, கோபமே ஒருத்தனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். நம்மளுக்கு இப்போ புத்தி சொல்றாங்க, இப்படி செஞ்சா உங்களுக்கு கோபம் வராதா? வந்தாலும் தப்புதான்டா, வரக்கூடாது. நீங்க ஒரு ஜனமா செவிடாதான் இருக்கணும். உங்களோட சொன்னா இல்லப்பா, நான் இப்ப கண்ட்ரோலா இருந்தானா இல்லையா? நான் சண்டை போட்டேன், கோபம் தான் எனக்கு வெளியே காட்டினா இல்லையா? காற்று இல்லை, அது போதாதான்? எப்ப எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் எங்க பாக்குறாரு? உன் மூச்சியும் பார்க்கல, உன் அடக்கத்தையும் பார்க்கல, அந்த உள்ளத்தையே டைரக்டா பாக்குறாரு. இது உருவாக்குற இடத்தையே கத்த டைரக்டா பாக்குறாரு. அப்ப அதுக்கு தகுந்த பலனை கொடுத்துருவாரு. அப்ப நீ ஊருக்கு கோபியா இருப்பாயானால், திருக்கு கேடு உள்ள நெஞ்ச உடனா இருப்பாயானால், குடி பறிச்சு அடுத்தவங்களுக்கு நீ என்ன பண்ண துர்செய்தியை சொல்லுகிறவனா இருப்பாய் என்று சொன்னால், ரெட்ட வேஷம் கொடுக்கிறவனா இருப்பாய் என்று சொன்னால்,
கர்த்தர் உங்களுக்கு தக்கதான பலனை கொடுப்பார். அந்த பலன் என்னன்னு எனக்கு தெரியாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் கவனிங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான். எல்லாரும் சொல்லுவோமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான். நம்ம கையில நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு 100 வரும். நீங்க ஒரு விதை தான் விதைப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு வராது, ஒரு பாவக்காய் வராது. எத்தனை வரும்? கொத்து கொத்தா வரும், மூட்டை மூட்டையா வரும், லாரி லாரியா அறுவடை வரும். உங்களால் தாங்க முடியுமா? ஏன் எனக்கு இந்த சோதனை கேட்காதுங்க. எங்கேயோ விதைச்சிருக்கீங்க, எங்கேயோ விதைச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உன் இருதயத்தை இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்திக்கோ. ஆண்டவர், எனக்குள்ளாக இருக்கிற தீமையான விதைகள், சரக்குகள் எல்லாவற்றையும் நான் வெளியே எரிந்து விடுகிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. நீ எனக்கேற்ற ஆண்டவரே, நான் விதைக்கிறதான ஆண்டவரே, தவறான ஆண்டவரே, ஆண்டவரே விதைகளுக்கு தகுந்த பலனை கொடுத்துட்ட ஆண்டவரே, நான் எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இன்னைக்கு நான் அதெல்லாம் விட்டுறேன். நான் திருடி இருக்கேன், ஜெபலருக்கு திருடி இருக்க ஆண்டவரே, கோயில் சர்ச்சுக்கு போனாம நான் இருந்திருக்க ஆண்டவரே. எனக்கு டைம் இருந்துச்சு, சுகம் இருந்துச்சு, எனக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனா சோம்பேறித்தனத்துக்காக நான் வரல. நான் கர்த்தருடைய கூடுகையை நான் மதிக்காம நான் வரல ஆண்டவரே. முடிவாக நீ கூப்பிட்டு இருந்து கூட எனக்கு வந்து கீழ்ப்படிக்கிறதுக்கு மனசு இல்லை. கர்த்தர் எனக்கு டைம் கொடுத்துட்டு அந்த டைமுக்கு முன்னாடி ஓடி வந்த சக்கரான ஒரு என்ன இல்ல உந்துதல் எனக்கு இல்ல ஆண்டவரே. நான் காணிக்கை தசமபாகத்துல போய் நான் மாசம் திருடி இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க, நான் போறேன், 2 வீலர்ல போறேன், சைக்கிள்ல போறேன், நடந்து போறேன், கார்ல போறேன், பஸ்ல போறேன் ஆண்டவரே. எத்தனை வகையில நான் ஆண்டவரே போறேன், வெளியே போயிட்டு சுகமா உள்ள வரேன் ஆண்டவரே. இந்த கொரோனா காலகட்டங்கள்ல நீங்க எல்லாம் சுகமா உட்கார்ந்துருக்கீங்க. தேவ கிருபை இல்லையா? அவருடைய ஜீவன் இல்லையா? அவருடைய இரக்கம் இல்லையா? ஹல்லேலூயா. அது கேட்க நீங்க என்ன நன்றி பலி கர்த்தருக்கு செலுத்துறீங்க? என்ன கர்த்தருக்கு உதாரணமா செஞ்சீங்க? தரித்திரத்துக்கு என்ன நீங்க செஞ்சீங்க? இந்த மழை காலத்துல, இந்த வியாதி காலத்துல கொடூரமா பசியிலும் பட்டினியிலும் வியாதியிலும் மருந்து இல்லாம செத்தாங்களே, என்ன செஞ்சீங்க? கர்த்தர் கேட்பார். ஆண்டவர் சொல்றாரு, நித்தமும் forever உன் பக்கத்துல என்ன இருப்பான்? தரித்திரம் கூட தான் இருப்பாங்க. எதுக்கு வச்சிருக்க தெரியுமா? நீ அவனை கவனிச்சு பராமரிக்கணும். நீ பாட்டுக்கு வந்த எல்லாத்தையும் என்ன பண்ண கூடாது, நீயே அனுபவிச்சு போகணுன்றதுக்கு இல்லை. நீ தரித்திரத்தை விசாரிக்கிற ஒரு குணம் உனக்கு இருக்கணும், அந்த உதாரணத்துவம் உனக்கு இருக்கணும். உன்னோட திருக்கான நெஞ்சிலே என்ன வரக்கூடாதா? வருத்தம் வரக்கூடாது. அவனுக்கு கொடுக்கும் போது இந்த வாரம் கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு 10ல் ஒரு பாகம் கொடுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் 10ல் 5 பாகம் கேட்டுட்டா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? பேசாம இதுவாகவே இருக்கிறாங்க. அதுக்கு 2 சீப்பு வாங்க பண்ணுறாங்க, இதுல திருப்பி பேசாம அது புதுசாக சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணிருப்பீங்க? ஆண்டவர் இறக்கமாக தானே நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம கஞ்சபுத்தியை பார்த்து 1% தானே சொல்லியிருக்காரு. அதையும் திருடவும் பார்த்துட்டு எல்லா சுகபோகத்தையும் வாங்கிக்கிறீங்க. சுகபத்திரமா போறீங்க, சுகபத்திரமா வரீங்க. என் பையன் நல்லா இருக்கான், என் பிள்ளை நல்லா இருக்கான், படிச்சு வரான், என் மனைவி என்ன நல்லா அந்தஸ்துல வச்சிருக்கேன். எதனால? தேவனுடைய கிருபை. இதெல்லாம் உன் திருக்கு கேடாம நெஞ்சுக்கு தெரியலையா? நீ கர்த்தருடைய தசமபாகத்தை வஞ்சிக்கும் போது உனக்கு தெரியலையா? மனைவி பாருங்களே, பண்டிகைக்கு புடவை வாங்கி தரலன்னா, சுடிதார் வாங்கி தரலன்னா எவ்வளோ அன்பா இருப்பீங்க. அன்பா இருப்பீங்கல்ல? ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட, ஒரு பண்டிகை அன்னைக்கு கூட மனுஷன் கறி வாங்கி தர மாட்டீங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? தியாகமா கஞ்சி வச்சு குடிப்பீங்களா? அப்ப மட்டும் இந்த
கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள பக்தி வைராக்கியம், இது பண்டிகை வைராக்கியம், சாப்பாட்டு வைராக்கியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய உன்னை விதைக்கிறதுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டார்னா என்ன செய்வ? இன்னைக்கு போய் பேசுங்க, கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுங்க. இந்த மாசத்தோட கடைசி வருஷத்தான வருடத்திலிருந்து ஒத்த பைசா கர்த்தருடைய பணம் என்னுடைய பெட்டியில் இருக்கக்கூடாது, என் வீட்டில் இருக்கக்கூடாது, என் கையில செலவழிக்க கூடாது. மோசமா கண்டிப்பா பேசுறேன் நான். இதை கொடுத்தா உங்க வீட்டாக ஆசீர்வதிக்கப்படும். நான் வாழ்க்கை எவ்வளவு வாய் மூடி பாண்டிச்சேரி போயிடுவேன். உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நீ என்னத்தை விதைக்கிறாயோ அதை நீ மூட்டை மூட்டையா அறுப்ப. அப்ப சந்தோஷம் இல்லையா? பேசுதா? ஒரே ஒரு பங்கு அவங்க கேட்கிறார், 10ல ஒரு பங்கு கேட்கிறார். தரித்திரருக்கு உதாரணமா கொடுங்க, கர்த்தருக்கு அதை விட உதாரணமா கொடுங்க. கர்த்தருடைய சபையை கட்டி காத்து வளர்த்து பாருங்க. உன் வீட்டை ஆண்டவர் கட்டுவார், உன் பிள்ளைகளை ஆண்டவர் கட்டுவார், உன் துறையை ஆண்டவர் நிறைவாக்குவார், உன் கிறிஸ்து கேடாத இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுவார். அல்லேலூயா. தாவீதை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற யாரு? புருஷன். என் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் புருஷன், ஒரு பிரியமான புருஷன் மாற முடியும் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு அதிக ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்னன்னு நீயும் வாழ முடியும். என்ன பண்ணு? அவர் நித்தமும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து தான் ஆண்டவரையும் ஆண்டவர் ஆணையும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிங்க ஆசாரியரை இவங்க தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. இவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும். தப்பு பண்ணிட்டாரா மக்கள் கிட்ட நான் ராஜா அப்படின்லாம் நினைக்க மாட்டேன், நெடுஞ்சாமே எழுத வேண்டியது. அப்படியே ஆண்டவரே நமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டா மன்னிச்சுங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிடிச்சது. அந்த மனத்தாலும் ஆண்டவருக்கு பிடிச்சது. இந்த உடம்புலயே இன்னொரு அவயவம், பயங்கரமான ஒரு அவயவம் இருக்கு. இந்த இருதயம் எவ்வளவு கிறுக்கு கேடுமான இருதயமா இருக்கிறதோ, பொல்லாததா இருக்கிறதோ, ஆழமானதா இருக்கிறதோ, எல்லா விதமான வேலைகளை செய்து கெடுக்கிறதோ, அதே போல இன்னொரு அவயவம் இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6-8. நாமும் நெருப்புதான், நாமும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். இது என்னவா? இது ஒரு பெரிய உலகமாமா. அது அந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கிறது? அநீதி நிறைந்ததான உலகம். நம்முடைய அவயவங்களில் நாமானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவர்களை பேசும். அது என்ன பேசுமா? பெருமையானதை பேசுமா. நாவு இருக்கிறது சின்ன அவயவம், அது பேச்சு எப்படி இருக்கு? பெருமையான பேச்சுக்கள். அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தே இருக்காது. ஆனா அதை பார்த்து பேசுறது. அவங்க வாழ்றதே அந்த மாதிரி தான் வாழ்ற மாதிரி பேசுவாங்க. பெருமையானவர்களை பேசுகிறது. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதோ, நாமும் நெருப்புதான். நாமும் நெருப்புதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆஸ்திரேலியா அந்த இடத்துல எல்லாம் அந்த காட்டு தீ பத்திச்சு பாருங்க. பாவம், மிருக ஜீவன்கள் உள்ள இருந்ததான இது என்னது மரங்கள் எல்லாம் என்னாச்சு? நெருப்புனாலே அழிக்கப்பட்டு போயிடுச்சு. ஒரு சின்ன தீ ஸ்டார்ட் ஆனது. இன்னைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாவு சுத்தமான நாவா இல்லை என்று சொன்னா உங்க நாவு என்ன பண்ணிடும்? உங்க ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி கொண்டே வரும். எந்த காரியமா நான் எழுதி வச்சிருக்கேன். நாவு என்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னது? ஒரு நெருப்பு. நல்ல நெருப்பு இல்ல, பலிபீடத்தில் வைக்கிற நெருப்பு இல்ல, கர்த்தருக்கு முன்னால் என்ன பண்றது இல்ல, அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் காணப்படுறதான தளங்கள் இல்ல. அது தேவன் என்னது அனுமதிக்காத தீய நெருப்பு. கர்த்தருடைய பிரசன்னத்தை கலைக்கிறதான நெருப்பு, மரணத்தை பாயத்துக்குள்ளாக கொண்டு வந்ததான நெருப்பு, கர்த்தருக்கு உகந்ததா இல்லாத நெருப்பு, ஊழியத்தை
ஆசாரியர்களுக்கு மிஞ்சி தாந்தோணியா நடந்து கொண்டதான நெருப்பு. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இவங்க முந்திரிப்பட்டே அவர் செஞ்ச நெருப்பு. இந்த நாவு அப்படிப்பட்ட நெருப்பாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த நாவுனால் நீங்க ஒருத்தரை பேசி என்ன பண்ண முடியும்? கொன்னுட முடியும். ஒரு சிலவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க, அப்படியா சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? ஜீவனை விட்டு செத்துருவாங்க. இந்த வார்த்தை பேசிட்டே இருந்தாங்க, இந்த செய்தியை சொன்னோன்னே அப்படியே ஷாக் ஆகி செத்துட்டாரு. அப்போ அந்த பேசுறவங்களுடைய நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு? கொளுத்தி போடுறதான நாக்கு. இந்த அவனுடைய ஜீவனை எடுத்து போடுறதான ஒரு நாக்கு. துர்ச்செய்தி பேசுகிறதான நாக்கு. மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை சொல்லுகிறதான நாக்கு. நீங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீங்க நின்று பேசுகிறீர்கள், நின்று ஜெபிக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுகிறீங்க? விசாரித்துக் கொள்கிறீங்க. உங்க நாவு சுத்தம் உள்ளதா இருக்குதான் பார்த்துக்கோங்க. ஹalleluya, praise the Lord. அடுத்தது அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்ததான உலகம். அநீதி நிறைந்ததான உலகம். அந்த நாவுக்குள்ளாக எல்லா அக்கப்பொருளும் இருக்கு, தூஷணம் இருக்கு. பரிசுத்த காரியத்தை பற்றி தான் தூஷிக்கிற தூஷணங்கள். லூசிபருக்கு இருந்ததான நாவு. லூசிபர் என்ன பண்ணா? தேவனுக்கே விரோதமா என்ன பண்ணா? அவன் திருக்கு கேடான இருதயத்துக்குள்ள நினைத்து கனாவினால் பேசினான். ஆமா, அவனுடைய சட்டம் என்ன ஆயிடுச்சு? பரவத்தில் முடிச்சிச்சு. இது அநீதி நிறைந்ததான உலகம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேருடைய நாவு அநீதி நிறைந்ததான உலகமா இருக்கிறது? கர்த்தருடைய விட்டு விலக்கப்பட்டதான காரியங்களை மறுபடியும் எடுத்து பேசிக்கொண்டு உறவாடுகிறதான காரியங்கள் எத்தனை பேருக்குள்ள இருக்கும்? அந்த உலகத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க. இந்த நாளிலே அந்த உலகத்தை விட்டு வெளியே வாங்க. உங்க நாவை பரிசுத்தப்படுத்துங்க. வழிபிடிக்கிற அக்கினியினாலே உங்க நாவுகளை என்ன பண்ணுங்க? சுட்டெரியுங்க. இதனால் வரைக்கும் பேசுறதான தீமையான வார்த்தைகள் சுட்டெரிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாவுக்கு ஒப்பான நாவா இருக்கட்டும். கர்த்தர் சொன்னார், தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுங்கள், அப்பொழுது என் நாவு என்னோட வார்த்தை போல இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Praise the Lord. நீங்க பிரிச்சு எடுத்து ஆக வேண்டும். நன்மையும் தீமையும் ஒன்னா பேசக்கூடாது. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதான வாயிலே என்ன பண்ண வேண்டாம்? சாபமும் நீங்க சொல்லக்கூடாது. உங்க சத்துருக்களை சபிக்காதீங்க. பொய்யாய் ஆசீர்வாதம் போடாதீங்க. மாயமானம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அவனுக்கு தக்க பிரதிபலனை கொடுக்கும் போது நீ வாங்கறதுக்கு ரெடியா இருக்கியான்னு பாருங்க. இவ்வளவு நாள் நான் பண்ணி கொண்டிருந்தான் இந்த மாயமானத்துக்கு இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் பிரதிபலனோடு வரப்போகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க வாங்கிக்கிறதுக்கு? ரெடியா இருக்கீங்களா? எந்த பிரதிபலன் வாங்க போறீங்க? மாயமானம் பண்ணதுக்கா? பொய் சொன்னதுக்கா? திருக்கு கேடான நெஞ்சியுடைய பிரதிபலன் இருக்கா? அநீதி நிறைந்ததான உலகத்தினுடைய அந்த பிரதிபலனை வாங்க முடியாதா? இல்லை, நான் கர்த்தருக்கு நான் உத்தமமாக இருந்தேன், அதனால நான் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். Praise the Lord. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. கர்த்தர் பொன்னால வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே எப்படியாக இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடத்தையிலும் எப்படியாயிருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். அப்போ உங்க பேச்சிலே நீங்கள் பரிசுத்தராயிருக்க வேண்டும். இருதயத்திலே சிந்திக்கிறதிலே நீங்கள் பரிசுத்தராயிருக்க வேண்டும். மற்றவர்களுடைய உறவாடும் போது பரிசுத்தராயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது முக்கியமா பரிசுத்தராயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு முன்னால் எப்பொழுது நீ பயபக்தியா பரிசுத்தமா இருப்பாய் என்று சொன்னால், உன்னை நீயே அக்னாலேஜ் பண்ணிக்கொள்வாய் என்று சொன்னால், நீ யாரிடத்திலையுமே மாயமானம் பண்ண மாட்டீங்க, யாரிடத்திலையுமே பொய் சொல்ல மாட்டீங்க, யாரிடத்திலையுமே என்ன பண்ண மாட்டீங்க? தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டீங்க, அநீதியான காரியங்களை பேச மாட்டீங்க, பொய்யும் பிறப்பையும் சொல்ல மாட்டீங்க. அடுத்தது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா? அதான் சொன்ன பாருங்க, ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதாமா. ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுது? ஆயுசு நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகிறது. குறையாட்டி நீ தீர்க்காயுசா இருந்தாலும்
அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானதா இல்லை. கர்த்தருடைய உருவாக்குறதுக்கும் உனக்கு தீர்க்காயுசு கொடுக்கிறதுக்கும் உன்னை வாழ வச்சதுக்கும் அவருடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கும். மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கும். அதுக்காக கர்த்தருடைய அழைக்கவே இல்லை. உன் நிமித்தமாக அவர் மனஸ்தாபப்படும்படியாக அழைக்கவில்லை. உங்க நிமித்தமாக என்ன பண்ணப்பட வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும். Praise the Lord. ஏனென்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். நீ பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டதான கூட்டம். Praise the Lord. உன்னுடைய ஆயுள் சக்கரம் எப்படிதான் இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு அநேக ஆத்துமாக்கள் 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 ஆண்டவரே, சபையில நான் பிரயோஜனமுள்ளவனா இருக்க வேண்டும் ஆண்டவரே. சபைக்கு நான் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பாத்திரமா நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்படின்ற ஏக்கம் உன் இருதயத்திலே துடித்துக் கொண்டே இருக்குமானால் திருக்கும் கேடுமான இருதயம் உனக்குள் வரவே வராது. Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த 3வது நாள், இவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்கள் முடிவடைந்து விட்டது. எத்தனை துக்கமா இருக்கீங்க? உங்களுடைய சன்னிதானத்தில் நான் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய சன்னிதானத்தில் நான் நீதி ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உங்களுடைய சாயலை நான் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. Praise the Lord. இந்த நாள் 3வது நாள் இதோடு முடிவடைஞ்சிருந்தது இல்லை. அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். Praise the Lord. அவர் சன்னிதானத்துக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்படியே இந்த 2 பொல்லாத அவயவங்களை நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா, கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னாலே போதும், நம்மளுடைய என்ன பண்ணலாம்? ஆயுள் சக்கரத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உன்னை உருவாக்குவதற்காக துக்கப்பட மாட்டாரு. உன்னை கொண்டு மேற்கொண்டு கர்த்தர் தம்முடைய கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். உன்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நிறுத்தி வைப்பாரு. சபைகளுடைய கனி விருட்சமாக உன்னை நிறுத்தி வைப்பாரு. ஊழியக்காரருடைய ஆறுதலாய் உன்னை கர்த்தர் வைப்பாரு. Praise the Lord. இந்த பூமிக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். Hallelujah. கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமுக்கு, உனக்குள்ளே என்ன பண்ணும்? பூமியின் சந்ததிகள் என்னவா இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கேட்கிறவன் என்ன சொல்லுவான்? திருக்கு கேடு உள்ள நெஞ்சு உள்ளவன் என்ன சொல்லுவான்? இவருக்கே புள்ள ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு, இவர் என்ன உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்க போறாரு? கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஆனா யார் கேட்கல? அப்படி ஆபிரகாம் கேட்கல. ஆமாங்க, நீங்க சொன்னீங்கன்னா சொன்னதுதான். நல்ல இருதயம். 25 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு புத்திரன் பிறந்தான். 25 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் யாருக்கு தெரியுமா? அவருக்கு புள்ள பிறந்ததாக ஏதாவது தெரியுமா? தெரியும். 25 வருஷம் கழிச்சு பொம்பளை புள்ள பேர் என்ன? ஈசாக்கு பொம்பளை புள்ள பேரு சரி தெளிவாக இருக்கீங்க. 25 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுச்சு? ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஆண் குழந்தை அப்புறமா தான் அவரோட சந்ததி என்னாச்சு? இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறிச்சு. சுத்தமான இதயத்தில் விசுவாசித்து அவர் போனார். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம என்ன சொல்றோம்? விசுவாச பிதா அப்படின்னு யார் கூப்பிடுறோம்? ஈசாக்க கூப்பிடல. யார் கூப்பிடுறோம்? ஆபிரகாமை கூப்பிடுறோம். Praise the Lord. நீ சுத்த இருதயத்தோட கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நித்திய நீங்காத பட்டம் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஹalleluya. Praise the Lord. இன்னொரு வார்த்தையை பாருங்க. நரக ஆக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. என்னது? நரக ஆக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு எவ்வளவு சமகம். இந்த நாக்க பார்த்தா அவருக்கு என்னது? சமகம். ஆகையினால அவர் என்ன சொல்றாரு? இந்த நாக்க பூச்சி என்னவா? நரக ஆக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாக்கு ஏன் நரக ஆக்கினியில கொண்டு போய் கொளுத்தியே போட்டுருணும்? பாம்பெல்லாம் அடிச்சா என்ன பண்றோம்? பாம்பு அடிச்சு யாருமே சும்மா போட மாட்டாங்க. தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? சுட்டு தானே போடுவாங்க. பாம்பை சுட்டுருவாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் செத்த மாதிரி வந்து நம்பமா போயிட்டு பிறகு அது கிளம்பி போயிருக்கு. அவ்வளோ டெக்னிக் இருக்கு. அதனால முக்கியமா பாம்பு அடிக்கும் போது அதை என்ன பண்ணிடுவாங்க? சுட்டு வச்சிருவாங்க. அதை விட கொடியது இந்த நாக்கு. அது உள்ள அப்படியே படுத்துருக்க மாதிரி படுத்துருக்கும். யார் இருந்தால உயிர்ப்பாக்காம
பைபிள் முன்னால சுத்தி முன்னால என்னது அமைதியா உள்ள படுத்துருக்கோம். சரி செத்துருச்சாக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு தூக்கிட்டு போவோம். அங்க போனோம்னா எழுப்பிடும். என்ன பண்ணும், மியூசிக் வாத்தியத்தோட பேச ஆரம்பிச்சிடும். என்னென்ன பேச்சு, இவ்வளவு மணி நேரம் அமைதியா இருந்து எவ்வளவோ மேட்டர் விட்டாச்சு, அது எல்லாத்தையும் பேசுது. ஆகையினாலே ஆண்டவர் சொல்றாரு, விட்டுறாத, நரக ஆக்கினியில போட்டு அதை சுட்டு கொளுத்தி போட்டு, அது இருக்கவே கூடாது. Praise the Lord. Hallelujah. அப்புறம் அந்த இடர்கள் உண்டாக்குறதான தன்மை இருக்குதான் இருக்கு. அது ஒரு சரீரம் முழுவதையும் இது பண்ணுதுன்னு சொல்லுது பார்த்தீங்களா, தீட்டுப்படுத்தி போடுதுன்னு சொல்லி பாருங்க. என்னன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு வார்த்தை, பவர்ஃபுல்லா ஒரே ஒரு வார்த்தை ஸ்லைட்டா சொல்லிட்டு, நான் சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க, மனசுலையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதில் போட்டு போயிடும். அதுதான் அந்த பவர். அந்த இடர்கள் உண்டாக்குறவனுக்கு மறுபடியும் என்ன சொல்லுவோம், என்ன ஆண்டவர் சொல்றாரு, அவன் கழுத்துல எந்திரங்களை கட்டி சமுதிரத்தின் ஆழத்துல போட்டு அவன் மேலேயே வரக்கூடாது. ஒன்று நரகாக்கினியில கொளுத்திடணும், இல்லைன்னா சமுதிரத்தின் ஆழத்துல. அப்ப இந்த நாவல இடர்கள் உண்டாக்குறவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ கோபம் உள்ளவரா இருக்கிறாரு பாருங்க. உங்க வார்த்தையை பத்தி எச்சரிப்பா இருக்கு. நாமள என்ன பேசுறேன், ஒருவேளை இவங்களுடைய விசுவாசம் படி போயிருமா, இவங்களுடைய நம்பிக்கை கெட்டு போயிருமா, இவங்களுடைய அன்பு ஏதாவது பழுதாயிருமா, நான் அந்த வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா இந்த நாவோடு சேர்ந்து எண்ணெய் போட்டு நரகத்துல போட்டுருவார் ஆண்டவர். எந்த கடலை கட்டி சமுதிரத்தை நாளத்தில் போட்டுருவார். யாராவது போகணும்னு ஆசையா இருக்கா? போய் அப்போமே எங்கெல்லாம் முத்து வைப்படி எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க கடல் ஆழத்துல. அப்படியா இருக்கா? ஒரு ஆராய்ச்சியா நிறுவனமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது சொல்லுங்கம்மா, ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. வேண்டாமா? வேண்டாம். சரி, அடுத்தது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அதுதான் பார்த்தீங்களா, இதுதான் இந்த சுத்தி இருக்கு. இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதான். அடங்கா பிடாரி, அது என்னது, அது அடங்காத கொல்லாங்குள்ளது. அச்சோ, அதேதான் சொல்லி என்னது, அது அடங்காத கொல்லாங்குள்ளது. நான் சொன்னேன், இங்க படுத்திருக்கும், வீட்டுல போய் அடங்காப்பிடாரி ஆகும், இங்க அமைதியா இருக்கும். அப்புறம் 4 பேர் கூடி சேர்ந்துட்டா என்ன ஆகும், ஃபுல் ஃப்ரீடம் தான். அது அடங்கவே அடங்காது, அடக்க முடியாது. இந்த பொல்லாத பிசாச இன்றைக்கு இந்த கடைசி நாளிலே நீங்க கொளுத்தி போட வேண்டும். எந்திரிக்கவே கூடாது, கெட்டவர்கள் பேசவே கூடாது, இடர்கள் பேசவே கூடாது, புறம் கூறவே கூடாது, திருப்பி கேடா நீங்க என்னவே கூடாது. அந்த மாதிரி கொளுத்தி போட்டுருணும். அப்புறம் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. என்னது? சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இப்போ நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க இருதயத்துக்குள்ள யாருக்குள்ள இடர்கள் வந்துச்சு. நான் பச்சையா சொல்றேன், கர்த்தரோட வழிநடத்தல் மேல, ஊழியக்காரரோட வழிநடத்தல் மேல, உபதேசங்களின் மேல, இந்த நடந்ததான கடந்த கால சம்பவங்களின் மேல எல்லா காரியத்தை எடுத்துக்கோங்க. எந்தெந்த காரியத்தினாலே உங்களுக்கு இடர்கள் உண்டாயிருக்கிறது, யாரை வழிக்கு போக பண்ணுனீங்க, எத்தனை பேருடைய விசுவாசத்தை நீங்க பேசுனதுனால, ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம மனசுல இருக்கிறத ஷேர் பண்றதுக்காக பேசினேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, அதனாலே எத்தனை பேரோட விசுவாசம் வழி தடுமாறி போச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இது நரக ஆக்கினிக்கு பாத்திரவான்களா இந்த நாளிலே காணப்படுகிறீர்கள். உங்கள் நாவு இடர் உண்டாக்குறதுனாலே சமுத்திரத்தின் ஆழத்திலே போகத்தக்கதாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீ அதை கொளுத்தி போடுவாய், ஆனால் நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீ அதுக்கு இடம் கொடுக்காமல் அதை அடக்குவாய் என்று சொன்னால், கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு நவமான நாவை நான் கட்டளையிட்டு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒரு நவமான இருதயத்தை நான் கட்டளையிட்டு கொடுக்கிறேன். இந்த பொல்லாத தீட்டுமான இருதயத்தை உன்னை விட்டு அகற்றி போடுங்க. கல்லான இருதயத்தை அகற்றி போடு. என்னால இந்த பிரசங்கம் கேட்டாவே டென்ஷன் தான் ஆகும், சந்தோஷமா சிரிக்கவும் முடிய மாட்டேங்குது. ஒருத்தர் ஏன் இந்த பிரசங்கமா என்ன பண்ண முடியல, என்னால கோஆபரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, உன்னோட கல்லான இருதயத்தை இந்த நாளிலே தூக்கி எறிந்து விடு. நீ பிழைத்திருக்க முடியாது. இந்த சபையிலே நீ
இன்றைக்கு அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, முழு முயற்சி எடுத்து செய்யுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரே மீண்டும் நான் விட்ட காரியங்களுக்கு திரும்ப கூடாது. நீங்க நினைச்சுக்காங்க செஞ்சுட்டேன் அப்படியே நீங்க சாப்பிடணும் சொல்ல கர்த்தர் உங்களுக்கு மீட்பை வச்சிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இரக்கமுள்ள தேவன், நான் அன்புள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், உன்னை நான் மன்னிப்பேன். ஆனா நீ என்ன பண்ணணும், நான் இந்த கையில நவமான இருதயத்தை வச்சிருக்கேன், இந்த கையில உனக்கு என்னது இன்பமான வசனங்களை பேசுறதுதான நாவை நான் வச்சிருக்கேன். எத்தனை பேர் வாங்கி கொள்றீங்க? யாராவது பேர் வாங்கி கொள்றீங்க? அது வேண்டும்ன்றவங்க இந்த கண்ணும் கவனமான இருதயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க. பொல்லாமான தீய நரக ஆக்கிரிக்குடிதான நாவை தூக்கி எரிஞ்சிருங்க. கர்த்தர் நவமான இருதயத்தை உன் இருதயங்களை வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நவமான பாஷையை உன் வாயில கட்டளையிடுவார். நீங்க பேசும்போதே இதமா இருக்கும். ஆத்துமாக்கள் உங்களை தேடி ஓடி வருவாங்க. சாதாரண ஒரு சாட்சி சொல்லுவீங்க, ஜனங்கள் உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்டில் ஆலிஸ் ஆண்டின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு தாய் இருந்தாங்க. அவங்க பெரிய சத்தியம்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க பெரிய என்னது பிரசங்கம்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரே அவங்க சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் எங்க ஊழியக்காரன் நீங்க வந்து பாருங்க. என்ன சொல்லுவாங்க? மைக் கேக்குதா? என்ன சொல்லுவாங்க? எங்க ஊழியக்காரன் வந்து பாருங்க. நீங்க தான் பார்க்கவே விட மாட்டேங்கிறீங்க, அவங்க உடம்பு சரியில்லை தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி நான் பார்க்க சொல்றது? இது திருக்கு கேடுமான இருதயம், இது பொல்லாத நாவு, இந்த வார்த்தை பேசும். இப்ப கூட சொல்லியிருக்காங்களா? ஊழியக்காரன் வந்து பாருன்னு சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரா? அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க பின்னால ஜனக்கூட்டம் ஓடி வரும். அப்படி கீழ்ப்படுகிறவங்க பின்னால கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? மேன்மையான காரியங்களை செய்வாரு. சந்தோஷமா இருக்கீங்களா? ஏசாயா 61:9 படிங்க. ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானவர்களை ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானவர்கள் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்க்கலாம். Hallelujah. ஜனங்க பார்க்கிறவங்க சந்ததியார் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம். யாரை பார்த்து? உங்களை பார்த்து. இந்த சுத்திகரிப்புக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து உங்களை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், நவமான இருதயத்தை பெற்றுக் கொண்டவர்கள், இனி திரும்பி பார்க்காத இருதயத்தை பெற்றுக் கொண்டவர்கள், இன்பமான பாஷை பேசத்தக்கதான நாவை பெற்றுக் கொண்டவர்கள், உங்களை பார்த்து ஜனக்கூட்டம் சொல்லுமா, இவர்கள் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றதான சந்ததி என்று சொல்லப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் நாளே ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாய்ப்பு சொல்லுங்க. நீங்க யாரு? யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சந்தோஷமா சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Praise the Lord. Hallelujah. நாம் அப்படியே முழங்கால் படி, நாம் இருக்கிற இடத்துல உட்கார முடிஞ்சவங்க உட்காருங்க, முழங்கால் படிக்க முடிஞ்சவங்க முழங்கால் படிங்க, நிற்கிறவங்க நில்லுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரோட சன்னிதானத்தை முழுமையா உங்களோட இருதயத்தையும் ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவரே திருத்தும் கேடுமான இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆண்டவரே, நீ ஒருவர் மேலே இருந்து என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர், உள்ளிருக்கிறீர்களே ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறியாமல் போயிட்டேன். ஆண்டவரே, கொஞ்சம் மூடத்தனமா நான் போயிட்டேன். ஆண்டவரே, அது நிமித்தமாக நான் தவறான காரியங்களை நான் செய்து விட்டேன். என்னுடைய நாம் ஆண்டவரே கொஞ்சம் குறைய ஆண்டவரே என்னோட ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போட்டிருப்போம். ஆண்டவரே, நான் ஆண்டவரே நான் துக்ககரமான பாத்திரமாக, என்னை ரட்சித்ததற்கு மனஸ்தாபப்படுத்ததான ஒரு பாத்திரமாக நான் மாறிட்டேன். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மாலை வேளையிலே என்னை சந்திக்க வந்ததான பரிசுத்த ஆவியானவரே, என்னை அன்பு கூர்ந்த அன்பின் தெய்வமே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும்
ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் கர்த்தரை நோக்கி பாருங்க. என்னை நான் எவ்வளோ நான் ஆண்டவரே விலக்கிக் கொண்டேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களை விட்டு என்னை நான் விலக்கிக் கொண்டேன் ஆண்டவரே. பரிசுத்த ஐக்கியத்தை விட்டு நான் விலக்கி விலக்கி ஓடுவேன் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. என்ன மன்னியும் ஆண்டவரே. என்னை நேசித்த நேசத்தை நான் நினைத்து பார்க்கல ஆண்டவரே. என்னை அன்பு கூர்ந்ததை நான் பார்க்கல ஆண்டவரே. எவ்வளவு பாவங்களை மன்னிச்சு, என் பிள்ளைகளோட பாவங்களை மன்னிச்சு, என் கணவரோட பாவத்தை மன்னிச்சு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சீங்க ஆண்டவரே. என் வியாதிகளுக்கு சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா எவ்வளவு நாள் நன்மை செய்து கூட ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன். உன் உத்தமமா நான் ஊழியம் செய்கிறேன். உன் உத்தமமா நான் விசுவாசியா நான் இருக்கிறேன். என் பிள்ளைகளை நான் தேவ பக்தியில நான் வளர்க்கிறேன். காணிக்கை தசமபாகத்தை நான் திருடி கொண்ட ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னைக்கு இந்த வருஷம் கடைசியில ஆண்டவரே குற்றவாளியா நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என் இருதயம் திருக்கா இருந்ததுனால ஆண்டவரே கூட பங்கை நான் வஞ்சித்தேன் ஆண்டவரே. என் இருதயத்தை ஆண்டவரே நான் திருத்தி வேண்டுமென்றால் உங்க பங்கை நான் திருடுறேன் ஆண்டவரே. அந்த அப்போஸ்தலர்களுடைய காலங்களிலே ஆண்டவரே அனிதியா சப்பிரா ஒரு தப்பு செய்த ஆண்டவரே உங்களுடைய பங்கை திருடுறதுனால ஆண்டவரே கர்த்தாவே அதே இடத்துல உங்களுடைய ஜீவனை உங்களை விட்டு பிரிந்தது. இன்னைக்கு எத்தனை முறை எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்க. போக்கில வருத்தமா ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கீங்கப்பா. ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறது ஒரு சுத்த கிருபை. உங்களுடைய ஆண்டவரே சபையில நான் இருக்கிறது ஒரு சுத்த கிருபை. உங்களுடைய ஐக்கிய நான் பிள்ளையா இருக்கிறது ஒரு சுத்த கிருபை. உங்களுடைய கிருபை ஆண்டவரே இந்த நாவே ஆண்டவரே, என் நாவே ஆண்டவரே, இந்த பலிபீடத்துல நான் வைக்கிறேன் அப்பா. இந்த பலிபீடத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. இனி என் இஷ்டமா இதை எடுத்து நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தாவே, கெட்ட வார்த்தைகள் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. லௌகிக ஜனங்களை போல நான் பேச மாட்டேன். பல்ல கடிச்சு எரிஞ்சு உழுக மாட்டேன் ஆண்டவரே. என் இருதயத்தை ஆண்டவரே கூர்த்தனால் கைப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. என் ஆண்டவரே முன்னோடிகள் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் எனக்கு புத்தி சொல்லும் போது, எனக்கு வழிகாட்டும் போது ஆண்டவரே அப்படியே குழந்தை போல ஆண்டவரே எதிர்த்து பேசாமல் ஆண்டவரே ஆண்டவரே நான் கீழ்படிய எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என் இருதயத்தை மென்மையாக்குங்கப்பா. என்னை மென்மையாக்குங்க. உங்களுடைய கையில என்னை வைத்து வைத்திருக்கிறதா ஆண்டவரே. நவமான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சபையான இருதயத்தை
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் யாரும் அப்படி எழுந்திருப்போம்.